finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். வெல்கம் டு மை T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷல். ஸோ இந்த வருஷம் 2024 T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷலாக தான் இருக்க போகுது, நோ டவுட் அபவுட் இட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ மேட்ச் 29 ஆப்கானிஸ்தான் வர்சஸ் பாப்புவா நியூ கினி இன் ட்ரினிடாட் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் ஆப்கானிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக 7 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. இப்போ 6 பாயிண்ட்ஸில் போயிட்டாங்க அண்ட் குவாலிஃபையும் ஆகிட்டாங்க சூப்பர் 8க்கு. அண்ட் இதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து ஆர் அஃபிஷியலி அவுட் ஆஃப் திஸ் 2024 T20 வேர்ல்ட் கப். இது ஒரு மிகப்பெரிய ப்ளோ மக்களே. நியூசிலாந்து மாதிரி டீம்லாம் ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா டாப் 4ல் எல்லாரும் வச்சுப்பாங்க. பட் டு பி வெரி ஆனஸ்ட், உங்க எல்லாருக்கும் தெரியும் என்னோட டாப் 4ல நியூசிலாந்து கிடையாது. எனக்கு தெரியும் இந்த ஸ்லோ விக்கெட்ஸ்ல தே வில் பி ஸ்ட்ரகிளிங் அ லாட் எனக்கு கன்ஃபார்மா தெரியும். பட் நெவர் தாட் குரூப் ஸ்டேஜ்லயே அவங்க வந்து போயிடுவாங்கன்னு. நான் அதோ அட்லீஸ்ட் உள்ளேயாவது சூப்பர் 8குள்ளேயாவது வருவாங்கன்னு நினைச்சேன். பட் அன்பார்ச்சுனேட் டு சே, பட் வி ஹேவ் டு கிவ் ஹியூஜ் கிரெடிட் டு ஆப்கானிஸ்தான் மக்களே. பிகாஸ் 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. 3 மேட்சுமே அவங்க டாமினேட் பண்ணியிருக்காங்கன்றதான் உண்மையான ஒரு விஷயம். இந்த வே அவங்க நியூசிலாண்டை வந்து பார்த்தீங்கன்னா லைக் மோர் தென் 75 ரன்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணாங்க. அதெல்லாம் அல்டிமேட்டுங்க. அதுக்கப்புறம் உகாண்டாவை வச்சு செஞ்சாங்க. அண்ட் நவ் இட்ஸ் டைம் டு வச்சு செஞ்சிஃபை பாப்புவா நியூ கினி. சரியான எஃபர்ட். டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தார் ரஷீத் கான் அண்ட் 95ல சுருட்டிட்டாங்க மக்களே. ஸோ சூப்பர் போலிங் எஃபெக்ட். அண்ட் பாப்புவா நியூ கினி பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி அவங்க பெரிய பேட்டிங் டீம் கிடையாது, நம்மளுக்கே தெரியும். ஸோ அந்த வகையில் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் டோரிகா, அவர் தான் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், 27 அடிச்சார். ஒரு டீசெண்டாக விளாண்டார். மற்றபடி மற்ற பேட்ஸ்மேன்ஸ்லாம் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனாங்க. அண்ட் ஆப்கானிஸ்தான் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹியூஜ் சல்யூட் டு ஃபசல் ஃபரூக்கி. என்ன ஃபார்ம்ல இருக்காருங்க அந்த மனுஷன். ஆக்சுவலா ஃபரூக்கி ஆக்சுவலா எப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல இருப்பாரு. நல்ல விக்கெட்ஸ் எடுப்பாரு. சடனா வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபார்ம் போனார்னா ரன்ஸா வாரி கொடுத்துட்டு இருப்பாரு. பட் கரண்ட்லி இஸ் இன் டெரிஃபிக் ஃபார்ம். பீங் லெஃப்ட் ஆர்ம் போலர், பால் வந்து வெளியே எடுத்துட்டு போறாரு, உள்ளே எடுத்துட்டு வராரு. செம்ம கண்ட்ரோல் இருக்கு. கிளியரா தெரியுது அவர் சரியான ஷேப்ல சூப்பர் ஃபார்ம்ல இருக்காருன்னு. ஏன்னா பெருசா லூஸ் பால்ஸ் எதுவுமே போட மாட்டேங்கிறாரு. சரியான ஸ்பெல் 4 overs 16 runs 3 wickets. இவ்வளோ அவருக்கு பில்டப் கொடுக்குறான்னா பாத்துக்கோங்க. 3 மேட்ச் தான் விளையாடி இருக்காங்க ஆப்கானிஸ்தான். அதுல 12 விக்கெட் எடுத்திருக்காரு ஃபசல் ஃபரூக்கி. He is the highest wicket taker in this 2024 T20 World Cup as of now. ஸோ எந்த அளவுக்கு அப்போ பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நபீனுல்லா அவரும் சூப்பராக போட்டார். 2 overs 4 runs தான் கொடுத்தாரு, 2 wickets எடுத்தாரு. 100 மொத்தம் டீசெண்டாக போட்டார். ரஷீத் கானும் எக்கனாமிக்கலாக போட்டாரு. ஸோ தரோ டாமினன்ஸ் தான் சொல்ல முடியும் ஆப்கானிஸ்தான் பவுலர்ஸ் அகைன்ஸ்ட் PNG பேட்ஸ்மேன்ஸ். அண்ட் இந்த ஒரு டார்கெட்டை சேஸ் பண்றது நாட் அ பிக் டீல் ஃபார் ஆப்கானிஸ்தான். அதுக்கேற்ற மாதிரி தான் 7 wickets வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. பட் அவங்களோட ஓப்பனர்ஸ் சீப்பாக அவுட் ஆயிட்டாங்க மக்களே. அதான் உண்மையாக சொல்லி ஆகணும். நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி இந்த அசோசியேட் டீம்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போலிங் ரொம்ப டீசெண்டாக இருக்கும். டாஸ் வின் பண்ணி அதுக்கு தான் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா போலிங் எடுப்பாங்க. ஏனே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸே அந்த போலிங் தான். ஏன்னா பேட்டிங் அண்ட் ஃபீல்டிங் ஒரு பெரிய பிலோ ஆவரேஜா இருக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரி டஃப்பான ஆப்போனன்ஸோட விளையாடும் போது அது கிளியரா எக்ஸ்போஸ் ஆகும். டைம் டு டைம் அதை பார்த்துட்டு இருக்கும். எக்ஸாக்ட்லி PNGக்கும் அதான் நடந்துச்சு. எக்ஸ்போஸ் ஆனாங்க, 95 ஆல் அவுட் ஆனாங்க. பட் அவங்களோட நியூ பால் போலிங் என்னைக்குமே சூப்பரா இருந்திருக்கு. வெஸ்ட் இண்டீஸோடையும் சூப்பரா போட்டுருந்தாங்க. அதே மாதிரி இந்த மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா ஓபனர்ஸ் குர்பாஸ் அண்ட் இப்ராஹிம் 2 பேரும் சரியான ஃபார்ம்ல இருக்காங்க. அவங்க 2 பேரும் விக்கெட்டையும் சீப்பா அவுட் ஆகினாங்க. அவர் 2 பேருமே போல்டு ஏறி வந்து போல்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குல்தபின் நைபுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இந்த மேட்ச்ல. சூப்பரா யூஸ் பண்ணறதா சொல்ல முடியும். ஆனா ஒரு கேட்ச் டோரிகா விக்கெட் கீப்பர் அந்த கேட்சை எடுத்துருக்கணும் மக்களே. அந்த கேட்சை விட்டுட்டாரு. நல்ல ஒரு பால். ஆக்சுவலா அப்பயே எடுத்திருந்தாருன்னா ஒரு 20 for 3 ஆயிருப்பாங்க. ஐ திங்க் 26 for 3 ஆயிருப்பாங்க ஆப்கானிஸ்தான். கண்டிப்பா ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருந்திருக்கும். ஒரு சின்ன ஒரு ஷிவரிங் இருந்திருக்கும் ஆப்கானிஸ்தான் பேட்டிங் லைனப்க்கு. பட் இதுதான் பிரச்சனையே இந்த மாதிரி அசோசியேட் டீம்ஸ் கிட்ட. அவங்க பேட்டிங் மட்டும் சொதப்பலா இருக்காது, அவங்க ஃபீல்டிங் மிகப்பெரிய கன்சர்னா இருக்குங்க. இந்த மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா ஒருத்தரோ ஒரு பாயிண்ட்ல அடிச்சுட்டு 1 run போக வேண்டியது 5 run ஓடி எடுத்தாங்க. ஏன்னா இஷ்டத்துக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஃபீல்டிங் ரொம்ப போரா இருந்தது. கேச்சஸ் டிராப் பண்றாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு கப் ஈவெண்ட்ல அதுவும் இந்த மாதிரி ஒரு டஃப்பான ஆப்போனன்ஸோட விளையாடும் போது நீங்க வந்து கிராப் பண்ணணும். விட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதான் எக்ஸாக்ட்லி நடந்தது. அதனால தான் குல்தபின் நைப் வந்து பாத்தீங்கன்னா 49 நாட் அவுட்ல இருந்தாரு. அண்ட் லாஸ்டா நபி ஒரு 16 நாட் அவுட். கேம் 7 wickets வித்தியாசத்துல தரமா வின் பண்ணிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி PNG கிட்ட நல்ல போலிங் இருக்கு, பட் பேட்டிங் பெருசா இல்ல. ஸோ அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மேட்ச்ல வின் பண்ணதுனால ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலி எலிமினேட் ஆயிட்டாங்க. ஸோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த T20 வேர்ல்ட் கப்ல நடக்குது மக்களே. அதாவது அசோசியேட் டீம்ஸ் எல்லாம் சூப்பர் 8குள்ள வர மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து அமையுது. USA சரியான ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்காட்லாண்டுக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. நிறைய பெரிய பெரிய டீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வெளியில போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டீம் இப்போ வெளியில போயிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பா நியூசிலாந்து சொல்லலாம். அடுத்த லெவல்ல ஸ்ரீலங்காவும் போயிடுச்சு. ஸோ 2 டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா
ஸ்டார்டிங் குரூப் ஸ்டேஜ்ல வெளியில போனது ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங். ஸோ எந்த அளவுக்கு அசோசியேட் டீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா கம்பீட் பண்றாங்கன்னு இதுல இருந்தே தெரியுது. இன்னுமே வெயிட் பண்ணி பார்க்கணும். இங்கிலாண்டும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்காங்க. பட் ஃபீல் லைக் இங்கிலாந்து எப்படியாவது ஓவர் கம் பண்ணி உள்ள வந்துருவாங்கன்னு தோணுது. பட் பாகிஸ்தான் ஆர் அண்டர் ட்ரபிள். மெயின்லி மழை, ஃப்ளோரிடால மழை பெஞ்சு 1 பாயிண்ட் கொடுத்துட்டா பாகிஸ்தான் ஆர் அவுட் ஆஃப் திஸ் T20 வேர்ல்ட் கப். ஸோ அதனால நிறைய விஷயங்கள் இருக்கு கைஸ் போக போக. ஸோ இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.